சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். சகரியா 4:7 தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 38, 39 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 38, 39. 1 சாமுவேல் 17. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவையும் அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தற்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தாவீது தன் தடியை தன் கையில பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களோடு பாருங்க மேய்ப்பொருக்குரிய தன் அடைப்பையிலே போட்டு அவன் தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு போறான். ஒரு கையில கவன், ஒரு கையில தடி, கூழாங்கலை அவன் வைத்து கொண்டிருக்கிறான் தன் பையில. இப்படிதான் தாவீதுடைய ட்ரெஸ். ஒரு மேய்ப்பனாகவே போகிறான். பெரிய பர்வதம் சமபூமி ஆகணுமா? நமக்கு எந்த எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட்டும் தேவையில்லை. காரணம், நீங்களா இருங்க, அந்த பர்வதம் சமபூமியாக மாறும். பல நேரங்களில் நான் இப்படி பார்க்குறேன். சவுல் ஒருவேளை தன் வஸ்திரத்தை தாவீதுக்கு போட்ட உடனே அங்கே போய் நின்று யுத்தம் பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லா கண்ணுக்கும் சவுல் யுத்தம் பண்ணுறார். ஏன்னா தாவீது ராஜ வஸ்திரம் தரித்த உடனே எல்லாரும் பார்வைக்கும் சவுல் ட்ரெஸ் தானே, அப்போ சவுல் தான் போயிருக்காரோ. ஜெயித்த உடனே எல்லா கிரெடிட்டும் சவுலுக்கு போயிடும். அது மாத்திரம் அல்ல, சவுல் பட்டயத்தை மாத்திரம் தாவீது கொண்டு போய் அதில் ஜெயிச்சிருந்தா சவுல் வந்த உடனே என்ன தெரியுமா சொல்லிருப்பான், எப்பா உன்னால் இல்லை ஏன் பட்டயம், உன்னால் இல்லை ஏன் ட்ரெஸ்ஸு, நீ போட்டிருக்கிற ஹெல்மெட் யார் கொடுத்தா தெரியுமா, எல்லா கிரெடிட்டும் சவுலுக்கு போயிடும். ஆனால் தாவீது அவனாகவே இருக்க விரும்பினான். பல நேரங்களில் நம்ம யாரையோ ஒருத்தரை காப்பி பண்ண விரும்புகிறோம், யாரோ ஒருத்தரை மாதிரி நம்ம மாற்றிக்க விரும்புகிறோம். அப்படியாவது என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாறுதல் வந்துடாதான் நம்ம நினைக்கிறோம். நீங்களா இருங்க. அதாவது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையோடு செல்லுங்கள். அந்த கிருபையோடு பர்வதத்துக்கு முன்னால் போய் நில்லுங்க. பர்வதம் சமபூமி ஆகும். ஒன்றை மாத்திரம் நம்ம கவனம் வைக்கணும், இந்த ஜெயத் எனக்கு கிரெடிட் அல்ல, கர்த்தருக்கு. நீங்களா இருங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஜெயம் நான் யாருக்கும் அதனுடைய மகிமையை கொடுக்க போறது இல்லை. இந்த மகிமையெல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே. தேவனுக்கு மகிமை செலுத்த நீங்க மறந்துடாதீங்க. அப்படின்னா நீங்க சாதாரண நபராக இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், நான் மட்டும்தான் என் வீட்டில் இந்த நிலைமையில இருக்கிறேன், நான் மட்டும்தான் ரொம்ப பின்தங்கின நிலைமையில இருக்கேன், நான் மட்டும்தான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், எல்லாரும் நல்லா போயிட்டாங்க, எங்கெங்கேயோ போயிட்டாங்க, நான் தான் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்னொருத்தர் ஷூவை நீங்கள் போட ட்ரை பண்ணுறீங்க, இன்னொருத்தர் ட்ரெஸ்ஸை போட ட்ரை பண்ணுறீங்க. விட்டு விடுங்கள். நீங்களா இருங்க. நீங்கள் சொல்லிடுங்க, ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ உயர்த்தினாலும் நான் உங்கள் மகிமைக்காக வாழ்வேன், என் மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்படும். இதில் தெளிவாக இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் அந்த மகிமையாக வேற ஒருத்தருக்கும் கொடுத்துடாதீங்க. அதுதான் மிக முக்கியமான காரியம். நம்ம தேவனுக்கு முன்பாக அடங்கி கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையாக இருந்தா கர்த்தர், நீங்கள் மெய்ப்பனாக இருந்தா என்ன, போர் வீரனாக இருந்தான்னா யாராக இருந்தான்னு, சாதாரண நபரை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும்ல. கர்த்தருக்கு ட்ரெஸ்ஸாக முக்கியம், கர்த்தருக்கு அவன் கையில் வச்சிருக்கிற பட்டயமாக முக்கியம், தலையில் போட்டிருக்கிற சீராவாக முக்கியம். அவருக்கு தேவை நீங்களாக இருந்தீங்கன்னா, அதாவது கர்த்தரை சார்ந்து கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்துவதிலே கவனம் செலுத்துவதாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டே செய்வார். உங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த பர்வதம் சமபூமியாக மாறும். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம். 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. டெய்லி இந்த வசனத்தை சொல்லுவோம், இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிக்குவோம். இந்த தகுதி தேவனால் உண்டானது, தேவனால் உண்டானது. அவர்தான் எனக்கு இந்த தகுதியை தந்தார், இது என்னால் ஆனது அல்ல. சொல்லிக்கிட்டே இருங்க. நம்மளா போவோம், என்னால் ஆனதில்லைன்னு சொல்லி ஒவ்வொரு வெற்றியிலையும் முழங்குவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு நல்லா தெரியும், ஆகாப் வேஷம் மாறி பாருங்க, அது யோசபாத்திர சொல்றாரு, அப்பா நீ இப்படி போ, நான் வேஷம் மாறி போறேன். கடைசியில் அவன் வேஷம் மாறுறதுனால அவன் நினைச்சுக்கிட்டான், என்னை எல்லாரும் விட்டுருவாங்க, என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கடைசியில் அவன்தான் அங்கே அம்பு எய்யப்பட்டு அவன் மரித்து போனான். யோசித்து பாருங்க அவனுடைய நிலைமையை. இப்போ வேஷம் மாறினதுனால தப்பிச்சானா? நீங்களா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார்.
அந்த ஜெயம் பூரணமாய் நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்க வாழ்க்கையில நாங்களாகவே எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை சார்ந்து கொண்டு எங்களை கர்த்தர் எப்படி அனுப்புகிறீரோ அதே நிலையோடு செல்ல ஆண்டவரே, அதுல வர எந்த மகிமையும் நாங்க எடுக்கக்கூடாது ஆண்டவரே, இன்னொருவருக்கு அதை கொடுத்துடக்கூடாது. அந்த மகிமைக்கெல்லாம் பாத்திரர் நீர் ஒருவர் தான். ஆண்டவரே, எப்படி தாவீது அவன் ஒரு மேய்ப்பனாகவே போய் அந்த பெரிய பர்வதம் சமபூமியாக மாற்றப்படுவதற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினீரோ, அதுபோல இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் தமது பிள்ளைகளை பயன்படுத்தும். இவங்க முன்னால் இருக்கிற பர்வதம் ஆண்டவரே அது உருகி போகட்டும், அது சமபூமியாக மாறட்டும். உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய் அமைவதாக உடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, 1 இயரில் பைபிள் படித்து முடிக்கிற காரியம் போன வருஷம் நான் செய்ய முடியல, நடுவில் விட்டுட்டேன்னா இந்த வருஷம் திரும்ப ஜாயின் பண்ணுங்கள். உடனடியாக ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை படித்து முடிச்சோன்னே நீங்கள் போல் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் இந்த 2 பிள்ளைகளே, நான் இன்னொரு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் இதுக்கு நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களோ, காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை படிக்கலாமா? இந்த வருஷம் 2 தடவை படிக்க பிளான் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை தருவார். ஒரு தடவைக்கே ட்ரை பண்ணுறேன், முடியலையே பிரதர் அப்படின்றீங்களா? 2 முறை முயற்சி பண்ணுங்கள். கஷ்டன்றவங்க ஒரு தடவையாவது படிச்சிருங்க. நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஆயுசு காலத்தில் நம்ம எப்படி ஒரு 100 தடவையாவது பைபிளை படித்து முடிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதிரி ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்நாடகாலையும் வட இந்தியாவில் ஒரிசாவிலையும் 2 சர்ச்சஸ் கட்டி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஏவப்பட்டால் அதற்கு கொடுத்து உதவலாம். விங்ஸ் ஆஃப் விக்டரிக்கு கூட மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவர்கள் எனக்கு தேவை. கிட்டத்தட்ட எங்களுக்கு 500 பேர் தேவை. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவங்க. நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நம்ம இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவநாம மகிமைக்காக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன்.